ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு அற்புதமான சட்னி ரெசிபி தாங்க. இந்த சட்னி சாப்பிட குடுப்பனம் வேணுங்க. வாழைப்பூ சட்னி தாங்க. வாழைப்பூ வச்சு நிறைய நம்ம செஞ்சுருப்போம், பொரியல் செஞ்சுருப்போம், எல்லாமே செஞ்சுருப்போம். ஆனால் சட்னி செஞ்சுருக்கீங்களா? இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. வாங்க இப்போ வாழைப்பூ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மோரில் இந்த வாழைப்பூவை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதில் இருக்க சின்ன நரம்பு ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம மோரில் போட்டுக்கலாம். இது கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக நான் மோரில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுனாலும் தண்ணியில் போட்டுக்கோங்க. நான் லைட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணும் கூட அவசியம் இல்லைங்க, அப்படியே போட்டு வணக்கிறது தான் இது. இப்போது குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இந்த வாழைப்பூக்கு நம்ம எப்படி தாளிப்பு கொடுத்து வணக்க போகிறோன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் வேணாலும் 2 எடுத்துக்கோங்க. இதுக்கு 4 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. நான் இப்போது இந்த வாழைப்பூ சட்னிக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், வேர்க்கடலை வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் வேணும். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் வேணும். புளி ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா 3 தக்காளி போடுறதுனால கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூனில் நான் வேர்க்கடலையும் உளுத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். பாருங்கள், வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கோம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் அந்த மட்டும்தான். வேர்க்கடலை நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா, வேர்க்கடலை ரொம்ப டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்குங்க. இப்போது நம்ம இதை தாளிக்க போகிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட எண்ணெய் நல்லா இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை போட்டு தாளிக்க போகிறோங்க. அற்புதமாக இருக்கும் இந்த சட்னி. வேர்க்கடலையை போட்டாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போடுறேன், மிளகும் 1/2 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நான் மிளகா ஸ்டார்டிங்லேயே சேர்க்க போகிறது இல்லைங்க. இதில் 5லேருந்து 6-7 மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இப்போ இதை நான் சேர்க்க போகிறதில்ல, கடைசியாக சேர்க்க போகிறோம். நான் புளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு பூண்டு போட போகிறேன். புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா இது வறுபடட்டும். இந்த வெங்காயம், பூண்டு, புளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி அற்புதமான ஹெல்த்தியான சட்னிங்க. வாரத்தில் 2 தடவை 1 தடவை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இப்போது நம்ம இது கூட டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். தக்காளி 3 தக்காளியை நான் பெரிய பெரிய தக்காளியை ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி வர ஸ்டேஜில் தான் நம்ம வாழைப்பூவை இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த அற்புதமான வாழைப்பூ சட்னியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம மோரில் அலசி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பூவை எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் இந்த வணங்கி வந்த வெங்காயம், தக்காளிலாம் வணங்கி வந்துருச்சு இல்லைங்களா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவை சேர்த்துட்டு நல்லா 5 to 6 மினிட்ஸ் நல்லா நீங்கள் வணக்கி விட போகிறீங்க. நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணாமல் இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாங்க. அதில் இருக்க நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணாமல் கூட நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக கட் பண்ணியிருந்தேன். கட் பண்ணாமல் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். கட் பண்ணுங்கிற அவசியம் கூட உங்களுக்கு இல்லை. இப்போது நல்லா வணக்கிடுச்சு பாருங்கள், நல்லா வணங்கி வந்துச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நாம் 1 கப்பு தேங்காய் துருவலை நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா வணங்கி வந்துச்சுன்னா கடைசி ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். இது கூட பாருங்கள், தேங்காய் துருவலை போட்டுட்டேன் நான். என்னடா மிளகா சேர்க்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கடைசியாக தான் நான் மிளகா சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம மிளகாவை ஃபஸ்ட்டே போட்டோன்னா கொஞ்சம் கருகி போயிடுங்க. இது கூட இருங்கப்போ வதன்னு ஆகிடும். அதனால நான் கடைசியாக மிளகா சேர்க்க போகிறேன். மிளகா 7லேருந்து 8 மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். 7லேருந்து 8 மிளகா. இப்போது நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக வறுத்துட்டு இந்த சட்னி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக வறுத்து போடுறனால அதோட கலர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முன்னாடியே வேணுனாலும் முன்னாடியே போட்டுக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா போடுறனாலும் போட்டுக்கலாங்க. இப்போ வறுத்துட்டேன், இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, வாழைப்பூ அற்புதமான வாழைப்பூ சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. உப்பு தேவையான அளவு நான் போட்டுட்டு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைக்க போகிறேன். இதை நீங்கள் பொரியலாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, வேறு எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் சட்னியாக செஞ்சு சாப்பாட்டுக்கு, உங்களுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதை
இந்த வாழைப்பூ சட்னியை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக குடுப்பனை வேணுங்க. அவ்வளோ அற்புதமான பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குங்க. இதில் நார்ச்சத்து இருக்குது, குடல் புண்ணை நீக்கிற சக்தி எல்லாமே இதில் இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வாழைப்பூ சட்னியை சுட சுட சாப்பாட்டில் போட்டால் அப்படியே பிரமாதமாக இருக்குங்க. டிஃபனுக்கு அதை விட அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். Thank you for watching. Bye bye.